வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ்ல பார்க்க போறது ரொம்பவே அருமையான மஞ்சள் பூசணிக்காய் இல்ல பரங்கிக்காய்னு சில இடத்துல சொல்லுவாங்க. இந்த பரங்கிக்காவும் வெள்ளை காராமணியும் யூஸ் பண்ணி ஒரு அருமையான கூட்டு தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல இந்த பரங்கிக்காய் வெள்ளை காராமணியோட கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்க புதுசா பாக்குறதா இருந்தாலோ இல்ல நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதா இருந்தாலோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி ஆல்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம அருமையான ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய பரங்கிக்காய் வெள்ளை காராமணி யூஸ் பண்ணினா கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. வெள்ளை காராமணி அரை கப் எடுத்துருக்கேங்க. இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ண பிறகு தாங்க நான் ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக அரை கப் துருவின தேங்காய், 250 கிராம் மஞ்சள் பூசணிக்காங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காவை நல்லா வாஷ் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணின பிறகு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக தாங்க நான் இங்கே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தாலும் இல்லை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ குக்கரில் போட்டு தாங்க வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச காராமணியை போட்டுடலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காவையும் போட்டுடலாங்க. அடுத்ததாக காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் மிடில் கீறி போட்டிருக்கேங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துருக்கேங்க. அதையும் போட்டுடலாம். இதெல்லாம் போட்ட பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி இதே போல் லைட்டாக 1 ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நான் இங்கே 3 விசிலுக்கு வைக்க போகிறேங்க. ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 2 விசிலுக்கும் தான் நான் வைக்க போகிறேன். இந்த டைமில் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவையும் போட்டு இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் தோலில் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டிருக்கேங்க. இது கூட 1 பூண்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ இதில் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஒரு 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றிருக்கேன். இதில் கடைசியாக கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திருக்குன்னு. இந்த கூட்டுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த டைமில் குக்கர் 3 விசில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸ்டீம் எல்லாம் போயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், பாருங்கள், காயெல்லாம் வெந்து உடையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. அதே போல் நம்ம காராமணியும் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா மசிஞ்சு வருது. 3 விசிலுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. அதே சமயம் காயும் வெந்து உடையாமல் கரெக்டாக வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தாங்க கூட்டுக்கான காய் வெந்திருக்கணும். இப்போ இதில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் குழம்புல ஊற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த குழம்புல ஊற்றிடலாங்க. தேங்காய் பேஸ்ட் ஊற்றின பிறகு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே தாங்க வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு கொதித்து வந்தால் மட்டும் போதும். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் மட்டும் போதுங்க. நம்ம ஊற்றிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு குழம்போட நல்லா செட் ஆகி வரணும். ஸோ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டைமில் குழம்புக்கு தேவையான தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாங்க. அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு தடுக்கா பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்காங்க. ஆயில் லைட்டாக சூடாகி வரும்போது 1 ஸ்பூன் கடுகு, 3 ஸ்பூன் துருவின தேங்காய், 2 காஞ்ச மிளகாய் இதே போல் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு தேங்காய் நல்லா ஒரு டார்க் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடணுங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கணும் தேங்காய். அப்போ தாங்க நல்லாயிருக்கும். அதே சமயம் கரிஞ்சிடவும் கூடாதுங்க. கரிஞ்சிட்டாக்க டேஸ்ட்டே மாறிடும். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதே போல் வதக்கி விட்டாலே போதுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்த்துடலாங்க. பாருங்கள், குழம்பும் நல்லா கொதித்து வந்திருக்கு. இதே போல் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம
பொரித்து வச்சுருக்கிற தேங்காவையும், அதாவது நம்ம தாளிப்பையும் குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட வெள்ளை காராமணி மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு இங்கே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்து இந்த கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காராமணி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற கமெண்ட்டை மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.